எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் எதுக்காக? ஒரு நாளைக்கு மார்னிங் மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் சாப்பிட்றோம், அதே மாதிரி ஆஃப்டர்நூன் நைட்டு சாப்பிட்றோம். மிஞ்சி போனால் 1 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் சாப்பிட்றோம். ரொம்ப சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 மணி நேரம் தூங்குறோம். ஸோ 7 மணி நேரம் நம்ம சந்தோஷமாக செலவழிக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? சேர்த்து 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 வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம செத்து போனதுக்கப்புறம் யார் அதை அடிச்சுக்க போகிறா? அதுக்காக, அந்த பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் யார் சண்டை போட்டுக்க போகிறான்னு நம்ம பார்க்கறதில்ல. ஸோ இருக்கப்போவே நம்ம பிள்ளைங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம கூட இருக்கவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்களேன். நீங்கள் இருக்கும்போதே ஸ்வர்க்கத்தை பார்க்கலாங்க. இறந்ததுக்கப்புறம் ஸ்வர்க்கத்துக்கு போகணுங்கிறது நிதர்சனமே இல்லை. அது நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில் இல்லை. பட் நம்ம இருக்கும்போதே ஸ்வர்க்கத்தை உருவாக்கிக்க சின்ன சின்ன வழிமுறைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். சேர்த்து வைக்க நினைக்காதீங்க. சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு நிம்மதியாக போய் சேருங்க.